அடப்பாவி, கண் இமைக்கிற நேரத்தில் மரமே சுக்குநூறாக போயிடுச்சு. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு ஏன் எப்போவுமே உயரமான மரங்கள் கட்டிடங்களை முதல்ல தாக்குது? ஆம், மிருகங்களில் இருக்கிற மரையேற்றம் புவியில் இருக்கிற நேரேற்றத்தை நோக்கி வரும். இந்த டைமில் மிக குறுகிய பாதையை அது தேடும். ஆகவே தான் உயரமான மரங்களை அது முதல்ல தாக்குது. இதுதான் நிலை மின்னேற்றம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இதுதான் நிலை மின்னேற்றத்தை சக்தியாக நடப்படுது. இது ஒரு பாரிய சக்தி. இதை பாவித்து நாங்கள் மின்சாரத்தை கூட உற்பத்தி செய்யலாம். மின்னல் அடிக்கும்போது மரத்துக்கடியில் அல்லது திறந்த வெளியில் நிற்பதை நாங்கள் குறைத்து கொள்ளணும். இது ஏனென்று சொன்னால் டிரெக்டாக இந்த உயரமான இடங்களை தாக்குறவரையும் உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஆகவே இனிமேல் கவனமாக இருங்க.